போட சொல்லாது மச்ச விழியலை மச்ச விழியழகி உச்சமில்லாத ரூபி ஏன் போய் சொல்ற? இப்பதான் நசுக்கி பார்த்தேன். பொச்சு இருக்குது, பொச்சு இல்லாத ரூபிடா, உச்சமில்லாத ரூபி. என் பேருதான் குணபதி என்று சொல்லலாம். என்ன பூபதி? குணபதி. குணபதி. ஆமா, அப்படி நான் குணபதியா இருந்தாலும் என்னையும் பூமியில மகளாக பெற்றெடுத்தாரே ஏன் தாய் தந்தை? உன்னையும் பெற்றாங்களே ஏன் தாங்க? உன்னோட தாய் தந்தை உங்களே பெற்றாங்களே, உங்க அம்மா உங்க அப்பா யாரு? நான் யாருக்கு மகளாக பிறந்தேன் தெரியுமா? யாருக்கு? அதே நான் 10 மாதம் வெளிவிடுங்கோ. அம்மா, என்னை பெற்ற என் தந்தையாரும் எங்க அப்பா தான் கோபால செட்டி. அப்பா கோமாளி செட்டி. நம்ம அடி பார்த்தது இல்லையே. ஐயோ, ஏன் அடி பார்த்தது இல்லையே? கோபால செட்டிடா. கோபால செட்டி. ஆமா, என் தாயானவளும் கோமதவல்லி. கோமதவல்லி. ஆமா, கோமதவல்லிக்கும் கோபால செட்டிக்கும் அழகோடு ஒரே திருமகளா நான் பிறந்தேன். ஒரே திருமகளா? மட்டும்தான். சரி, சரிங்க அம்மா. அப்படி நான் பிறந்து வளர்ந்து தக்க 16 வயது அடைந்தவுடனே என்ன யாரு மாலையிட்டார் தெரியுமா? கிட்ட வரக்கூடாது. நோ மேரேஜ். கல்யாணம் பொம்பளை பேசுறது கிடையாது. ஆமா, நீ கல்யாணம் பண்ணிக்கிறியா இல்லையா? நான் பண்ண மாட்டேன். 5 வயசுலயே பண்ணிக்கிட்டேன். 5 வயசுலயா? ஆமா, குடும்ப கட்டுப்பாடு. குஞ்சு கல்யாணம் அதுதான் பேசணும். 5 வயசுலயே பண்ணிட்டேன். கல்யாணம் பொண்ணுக்கு பேச மாட்டேன். சேராது. வராமங்கிற வரைக்கும் உனக்கும் பரவாயில்ல, எனக்கும் பரவாயில்ல. அம்மா, யாரு உங்க வீட்டுக்காரரு? என்ன மாலையிட்டாரு என் கணவர் யார் தெரியுமா?
உங்களுடைய பெயரோ குணவதி. ஆமா. அப்படியாக இருந்தாலும் உங்களையும் திருமணம் செய்தாங்கல்ல, அவர் யாருங்க? அவர் பேர் என்ன? நல்லா உட்காரியா? பாப்பாக்கு பிடி வந்து மனுஷனே கிடையாது. என் மாலையிட்ட மணவாளதான் குருபுத்திர மன்னன் என்று சொல்வார்கள். உங்களுடைய கணவரோ குருபுத்திரன். சரிங்க. அவருக்கு வந்து நான் வந்து மாம மக, மாமன் பொண்ணு. ஆமா. அவர் வந்து எனக்கு வந்து அத்தை மக. அத்தை மகன். ஆமா. உரிமை முறை விட்டு போக கூடாதுன்னு சொல்லி எங்க தாய் மாமனுக்கே எனக்கு கல்யாணம் பண்ணி வச்சுட்டாங்க. அத்தாங்க பரவாயில்ல. லவ் பண்ணி எடுத்துட்டு போயிடுறாங்க. நீங்க தான் பரவாயில்ல, சொந்தத்திலே பண்ணிக்கிட்டீங்க. சொந்தத்துல பண்ணா குழந்தை மூலமா போறாங்க, கண்ணை இழுத்துட்டு ஓடிடுறாங்க. சொந்தத்துல கல்யாணம் பண்ணி என்ன பண்ணி தொலைறது? ஏன் கணவர் சரி என்னாச்சு? என்ன கல்யாணம் பண்ணி இன்றோடு 10 வருஷம். நான் உள்ள போயிட்டா கோமாளி எதுவுமே பேசக்கூடாதுன்னு எப்படி? அம்மா நான் பேசும்போதே 30 டிக்கெட் தூங்குது. நான் பேசாம உள்ள போயிட்டேன்னா இருக்கிற டிக்கெட்டும் தூங்கி போயிரு. என கல்யாணம் பண்ணி 10 வருஷம் ஆகுது. 10 வருஷம் ஆகுது. இந்த 10 வருட காலத்துல என் கணவர் விரலு கூட என் மேல இன்னும் பட்டது கிடையாது. ஏமா என்னாச்சு? கொரோனாவா? கொரோனா தான் நாடு நல்லா இருக்குது, நாசமா போனோம். நீ ஏன் தொடல? அம்மா என்ன வந்து அவர் ஆசைப்பட்டுலாம் திருமணம் செய்யல. சரி. என் மாமனாருக்கும் மாமியாருக்கும் 2 பேத்துக்கும் பார்வை கிடையாது. அப்படின்னா 2 பேத்துக்கும் கண்ணு தெரியாது. என் கணவர் வியாபாரத்துக்கு சென்றால் 6 மாதம், வீட்டுக்கு வந்தா 6 மாதம். சரி. வியாபாரத்துக்கு போயிடுறாரு, 6 மாசம் ஆகும். அப்ப அப்பா அம்மா 2 பேத்துக்கும் பார்வை கிடையாது. அவங்கள பாத்துக்கிறதுக்கு ஆள் வேணுமே. ஏய் ஆற முடியும். வேற இடத்துல இருந்து கல்யாணம் பண்ணிட்டு வந்தா அப்பா அம்மாவுக்கும் குடும்பம் வந்துடும். அதனால நம்ம சொந்த மாம மகளையே கட்டிக்கிட்டா ஒரு பிரச்சனையும் வராது. நம்ம அப்பா அம்மாவுக்கு எந்த குறையுமே வராது. இரு கண்களையும் எப்படி இமைக்காக்குதோ அது போல எங்க அத்தையும் மாமாவையும் நான் தான் பாத்துக்கிறேன். என் கணவர் வியாபாரத்துக்கு போனா 6 மாசம் ஆகும், வீட்டுக்கு வந்தா 6 மாசம். இன்னைக்கு வீட்டுலதான் இருக்கிறாரு, வியாபாரத்துக்கு போகல. என் மாமனாரும் மாமியாரும் தூங்கிட்டு இருக்கிறாங்க. இந்த சமயத்திலயாவது போய் புருஷனை பார்த்து 2 வார்த்தை ஆசையா பேசணுமா? ஆமா 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 பேசிதான் ஆகணும். அதனால தான் அவங்களும் பேசிட்டு இருக்கிறாங்க. நம்மளால போய் பேசலாம். எங்க அங்க கோயிலுக்கு முன்னாடி வர சொல்ல ஐயா உட்கார்ந்து பேசலாம். நாம போய் பார்க்கலாமா? போலாம்.